வணக்கம் நேயர்களே. பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை. அதாவது நம்ம குழந்தை நல்லா படித்து முன்னுக்கு வரணும், 4 ப்ரைஸ் வாங்கணும், 4 பேருக்கு முன்னால் ஆஹா குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். இப்படிலாம் எல்லா பெற்றோரும் ஆசைப்படுறோம். அது இயற்கையானது தான். ஆனால் நம்ம அதில் ஒன்று செய்ய விட்டுறோம். என்னென்னா, நம்ம தான் முன்னுதாரணமாக இருக்கணும். உட்கார வச்சு ஒரு புஸ்தகத்தை பார்த்து 7 to ரைஸ் 7 to பெட் இப்படின்னு சொன்னாப்புல அவங்க திருந்திர போகிறதில்ல. நம்ம அதுக்கு முன்னுதாரணமாக இருந்து நம்ம அதாவது ஒரு அதிகாலையில் குழந்தை எந்திரிச்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கணும். அதை விட்டு நம்ம ஒரு 8 மணி வரைக்கும் படுக்கையில் படுத்துட்டு ஏன்டா காலையில் எந்திரிக்கலை அப்படின்னு அதட்டுனோன்னா அது சரியாகவே வராது. அதே மாதிரி திடீர்னு நம்ம பையன் சின்னதாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டான்னு வைங்களேன், என்னடா பழக்கம் இது, பொய் சொல்கிற பழக்கம், யார்கிட்ட கற்றுக்கிட்ட அப்படின்னு நம்மளே பார்த்து அதட்டுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், போன வாரம் இங்கே பாரு எதிர் வீட்டு மாமா வராரு, நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம். ஆனால் அந்த பையன் மனசில் அது என்னென்னா, அப்பா எதுக்கு இது மாதிரி சின்னதாக பொய் சொல்கிறாரு, ஆக பொய் சொல்கிறது தப்பு இல்லை போல இருக்குது அப்படின்னு அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதே மாதிரி சின்ன வாக்குவாதங்கள், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், பிள்ளைங்கள்ட்ட பெரியவங்களை மதிக்கணும், வீட்டுக்கு வரவங்களை வாங்கன்னு கேட்கணும், மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ளே பேசிக்கிறப்ப குழந்தைங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் மாமா வரட்டும், அவர்கிட்ட நானே நாக்க பிடிக்கிற மாதிரி 2 கேள்வி கேட்குறேன் பாருங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்கள் கணவர் உங்கள்கிட்ட உங்கள் சித்தப்பா வராரா பார்ப்போம், எந்த முகத்தை வச்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லி அதட்டுறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க மனசில் ஓ நம்ம மாமா சித்தப்பா இவங்கெல்லாம் வர்றாங்களே, அவங்களாம் ரொம்ப கெட்டவங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க மனசில் பதிஞ்சிரும். அப்புறம் அவங்க யதார்த்தமாக அவங்க வீட்டுக்குள்ளே வர்றப்ப நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் பல்ல அப்படியே வாங்கன்னு வரவேற்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க முகத்தை திருப்பிட்டு போயிடும். உடனே அவங்க உங்களை பார்த்து என்ன உங்கள் பிள்ளைங்க வாங்கன்னு கூட கேட்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆக நம்ம தான் முன்னுதாரணமாக இருந்து ஒன்னொன்னே சொல்லணுமே தவிர, நம்ம பொய் சொல்கிறது சின்ன சின்ன இதெல்லாம் இப்படி வாக்குவாதங்கள்லாம் குழந்தைங்க முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு அதட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நன்றி, வணக்கம்.